சம்போ சிவசம்போ. மாப்பிள்ள, அழுது பெற்றாலும் அவளையே தான் பெற்றுக்கணும். இதுக்கு அர்த்தம் சொல்லு மாமான்னு கூப்பிட்டுருந்தீங்க. அது கூட இன்னொரு வாசகம் இருக்குது மாப்பிள்ள. அழுது பெற்றாலும் அவளையே தான் பெற்றுக்கணும். தாய் எழுது நின்னாலும் தானே தான் பெற்றுக்கணும். இது மகளுக்கு அம்மா பிரசவ நோவை பற்றி சொன்னது. நீ என்னதான் கத்தி அழுதாலும் அந்த பிரசவ வேதனையை தாங்கி அனுபவித்து நீ தான் பெற்றெடுக்கணும். அப்போ தான் நீ முழுமையான தாயாக முடியும். தாயாக நான் பக்கத்தில் நின்று என் மக கஷ்டப்படுறாளேன்னு அழுது தொழுதாலும் தாயால் அந்த வேதனையை வாங்கிக்க முடியாது. உன்னுடைய அனுபவத்தை நான் வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. இது ஆன்மீகத்தில் நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னா, தான் முயன்று பெற்ற அனுபவத்தின் மூலமாக இறைவனை உணர்ந்தவனுடைய அனுபவங்களை அதை போன்றே தானே முயன்று இறைவனை அடைந்த அனுபவித்த உணர்ந்தவனுடைய உணர்வோடு ஒத்தவனால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். அதுவும் ஒவ்வொருத்தருக்கு வர்ற பிரசவ வேதனையும் தனித்தனிங்கிற மாதிரி இறை அனுபவங்கள் ஒவ்வொருத்தனுக்கு வர்றது தனித்தனி. அதையெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிராப்தமோ, உங்களுக்கு முயற்சி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கான இறை அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அனுபவத்தை நீ யாரோடும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது மாப்பிள்ள. ஓகே, அது எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்குன்னு உள்ளதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்காமல் அண்ணனால் கெட்டு போச்சு, தம்பினால் கெட்டு போச்சு, பங்காளினால் கெட்டு போச்சு, மச்சினால் கெட்டுடுச்சு, மாமனார்னால் கெட்டு போச்சுன்னு நினச்சிட்டு அவங்கள பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கான பிராப்தம், உங்களுக்கான வரமாக அது அமைஞ்சிருக்கலாம். அதுக்கு யார் மேலே குறை சொன்னாலும் அது சரியாக போகிறதில்ல. உங்களுக்குன்னு வர்றது உங்கள்கிட்ட தான் இருக்க போகுது. அது உங்களை விட்டு போக போகிறதில்ல. அதை தாங்கி வர்றதுக்கான வல்லமையை இறைவனிடம் கேட்டிங்கன்னா அதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அன்பும் ஆசீர்வாதமும். சம்போ சிவசம்போ. ஓம் நமச்சிவாய.